ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலையன்ஸ் தமிழ். சீனா அவங்க அருள்மொழியில் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக நம்ம ஒரு கிஃப்ட் வாங்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதே சமயம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஃப்ரைடே 14th ஜூன் ஃப்ரைடே. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவருக்கு பர்த்டேன்றதவே நாங்கள் மறந்துட்டோம். சரி, ஓகே, இப்போ போய் கிஃப்ட் வாங்கிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். அதே சமயம் ஃபாதர்ஸ் டேக்கு தம்பி வந்து ஏதோ கிராஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அப்பாவுக்கு நான் வந்து கிராஃப்ட் பண்ணி கிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொன்னனால ஸோ அவருக்கு தெரியாமல் அவரு கூட போயிட்டுருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் செய்யணும், அதுக்காக திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் நாளைக்கு சாட்டர்டே உட்காந்து கிராஃப்ட்லாம் பண்ணிவிட்டு சண்டே அவருக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ நான் வந்து ஃபாதர்ஸ் டேக்கு வந்து வாலெட் இல்லைன்னா பர்ஃப்யூம் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரெண்டு பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்க போகிறோம் இல்லையா, அப்போவே ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பா பின்னாடி தூங்கிட்டு இருக்காங்க, முழிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என் ஹஸ்பண்டும் பையனும் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. 1 வீக் ஆச்சு. ஸோ சரியாயிடுச்சு, காஃப் மட்டும்தான் இருக்குது. படுத்தாவே ஒரு மாதிரி காஃப் வருது. ஸோ அதுக்காக ஹஸ்பண்ட் வந்து ஃபார்மசி போயிருக்காரு. அந்த காஃப் சிரப் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வாங்குறதுக்காக போயிருக்காரு. அந்த கேப்பில் ஒரு இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன், வந்துட்டாங்க. ஸோ எனக்கு மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு இப்போ அவர் மெடிசன் வாங்க போயிருக்காரு. எதுக்குன்னா பாப்பாவுக்கும் காஃப் இப்போ காரில் வரும்போது இருமிட்டே வந்தது. சரி, ஓகே, வீட்டில் ஸ்டாக் இல்லை, வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் மெடிசன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே சில மெடிசின்ஸ் வந்து நமக்கு தருவாங்க. நம்ம ஃபார்மசிலேயே வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்து நம்ம போய் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் சில மெடிசின்ஸ் தருவாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி முக்கியமான மெடிசின்ஸ்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தரமாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. ஓகே, நீங்கள் ஃபாதர்ஸ் டே விலாக் வந்து அப்படியே கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் நிஜமாகவே ஷாப்பிங் வந்திருக்கோம், கிஃப்ட் ஷாப். என் வீட்டுக்காரர் எனக்கு என்ன வாங்கி தர போகிறாருன்னு உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாத்தையுமே வாங்கி தர போகிறேன். சும்மா சொன்னேன், ஃப்ரெண்டுக்கு பர்ஃப்யூம் வாங்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஜி, ஹவ் ஆர் யூ? இங்கே ஒரு வாட்ச், ஸ்பைடர்மேன் வாட்ச். அழகாக காமிச்சு பேட்மேன். மைன்கிராஃப்ட் கூட இருக்குமா? ஸ்டார்ட் அம்மா பிக்சர் கூட இருக்குமா? இங்க பாரு, $35 ஈச்சா. அம்மா பிக்காச்சு இருக்கு. ஷாப்குள்ளே போனாலுமே நேராக பாப்பா வந்து இந்த கிட்ஸ் பர்ஃப்யூம் செக்ஷனை எப்படியோ பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எனக்கும் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருந்தது, மிக்கி மவுஸ், ஸ்டார் வார்ஸ், எல்சா, யூனிகார்ன், அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்தது. ஸோ அவள் ஒன்று பிக் பண்ணிட்டு வேணும்னு சொன்னாள். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ், செயின்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பெரிய பிக் பேஸ்கெட்ஸ்லாம் கூட பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபாதர்ஸ் டேக்காக. ஸோ அதில் எப்படின்னா டியோட்ரண்ட், பர்ஃப்யூம், பர்ஸ், வாலெட் இந்த மாதிரி செட்டாக இருக்குமா. அந்த சிங்கிள் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா $230 சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கெல்லாம் பட்ஜெட் இல்லை. நான் ஒரு வாலெட் மட்டும் தான் என் ஹஸ்பண்ட்காக வாங்கினேன். ஸோ கிஃப்ட் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். கிஃப்ட் வாங்கியாச்சு. கிஃப்ட் வாங்க போன இடத்துல சஷ்டி குட்டி மேடம்க்கு ஒரு கிஃப்ட் காமி. பார்த்தீங்களா? அவ்வளோ சூடா இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள பர்ஃப்யூம் இருக்கு. மேடம் வாங்கிட்டாங்க. ஸோ கிஃப்ட்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக கேக் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களே செஞ்சுட்டு அழகாக சாக்லேட் சிரப்பை வச்சு நேம்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அழகாக இருந்தது. ஹாட்டா ஹாட்டு 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 தான். ஹாப்பி பர்த்டே புருஷா. புருஷா புருஷாக்கு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமாங்க, என்ன பண்ணுறது, பார்க்கலாம் ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணி கணவருக்காக செஞ்சுருக்காங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. மைக்ரோ ஓவனில் தான் செஞ்சாங்க. சூப்பராக வந்திருக்கு. நல்லா ப்ளஃபியாக சூப்பராக இருக்குது.
பட் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரில, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சரி. ஸோ அப்புறமா 8 மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்படியே ஒரு ஃபன் பண்ணி பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பர்த்டே செலிப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைடு என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்த கேக்கு, இந்த சைடு அவங்க செஞ்ச கேக்கு, 2 கேக்கு இந்த தடவை அவரோட பர்த்டேக்கு சூப்பராக இருந்தது. How old are you? 37 வச்சுட்டு நீங்க அக்கான்றீங்களா நீங்க? Welcome to the club. Happy birthday to you. Clap clap. Happy birthday to you. Ladies voice. Happy birthday to Satish. Happy birthday to you. பாடம் பண்ணறாங்க. இப்போ கோரஸ் சரியில்லை. என்றுமே 16 வயசு மாதிரி வாழுங்க. 16 வயசு பார்த்தீங்களா? ஒய்ஃபோட கேக்கை கட் பண்ணி தான் விட்டுறாங்க. நம்ம பார்த்துக்கங்க. அவங்க தான் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க, நல்லா அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி அக்கேஷனில் தான் மீட் பண்ணுறோம். ஸோ மீட் பண்ணும் போதெல்லாம் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது ஏதோ நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனும் செம்ம ஃபன்னாக போச்சு. என் ஹஸ்பண்டோட லீலைகள்லாம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ என்னோட ஐப்ரோ பேலட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி சோஃபா மேலே வச்சுருந்தேன். இதுக்குள்ள ஒரு ட்வீசரும் ஒரு ஐப்ரோ அப்ளை பண்ணுற ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. ஐப்ரோ பேலட்டும் இதுவும் கிடச்சிருச்சு. ஆனால் அப்ளை பண்ணுற அந்த ப்ரஷ்ஷை காணோம். சரி தேடுங்கன்னு சொல்லி எல்லாம் வீடு ஃபுல்லாக தேடுனா என் வீட்டுக்கார் வந்து அதை கொடுப்பாப்பா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்படியே 3-4 பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இதை லாஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நான் வந்து ஐப்ரோ போடணும் இப்போ டென்ஷனில் நான் என்ன பண்ணிட்டேன், சரி இதில் தான் நான் ஐப்ரோ போடணும், வாங்க நானே போட்டுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு மார்க்கல் ஐப்ரோ போட்டு விட்டேன். இனிமேல் என்கிட்ட விளையாடுவீங்களா? மேக்கப் சேர்த்துல விளையாடுவீங்களா? பாருங்க மக்களே, இதுதான் ஃபாதர்ஸ் டே கிஃப்ட். ஃபாதர்ஸ் டே கிஃப்ட். பர்மனன்ட் மார்க்கெட் எடுத்து இப்படி ஒரு கோடு ஐப்ரோவா, அப்புறம் வந்து மீசையா, செம்ம கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாடா தங்கம். வரைஞ்ச மீசைங்க, வரைஞ்ச மீசை, முறுக்கு மீசை, முறுக்கு மீசை. அழகா இருக்கீங்க. ஐயோ கொண்டு பொட்டுடைய செல்லம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐலண்ட் தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொள்ளு கொள்ளு கொள்ளுக்கு அழகு அழகா இருக்கு என் செல்ல குட்டி. இங்க ஒரு காமெடி பீஸ் இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. சரி ஓகே, நாங்கள் வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகணும். போங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அழகு கிளம்பிட்டு வாங்க போகலாம் சொல்ல குட்டி. நல்லா இல்லை தங்கம், கியூட்டா இருக்கு செல்லம். இங்க பாருங்க, யோ 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 யோ. பாப்பா வந்து கேக்கு பிளேட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு? ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு. ஸோ ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிடலாமா? அப்பாவை நடுவில் உட்கார வைங்க. ஓ நாங்கள் வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லுங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. Thank you. இதெல்லாம் சும்மாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் டேக்கு இந்த வீட்டை பாதுகாக்கிற என் கணவருக்கு, என்னோட ராஜாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கிரவுன். எஸ், ஃபாதர்ஸ் டேக்கு எங்கனாலும் முடிஞ்சுக்கிறோம். வாங்க பிடிச்சுக்கோ கையில.
அடே எஸ் ஏ நல்லா இருக்கா? எனக்கு இது வைக்கணும் ஆசையா இருந்துச்சு, வாங்கிட்டு வைக்க மாட்டேங்குது. ஏ ராஜாக்கு ஃபாதர்ஸ் டே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஹாப்பி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, happy happy my dear my love. சாப்பா ஃபர்ஸ்ட் ஊட்டுங்க. Thank you. சூப்பரா. ஃபர்ஸ்ட் கிரிப் சூப்பரா இருக்கு. சரி ஓகே, நாங்க நைட்டு வந்து கிராஃப்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கிராஃப்ட்ஸ் வந்து ஹர்ஷனுக்கு கரெக்டா இருக்குங்க. ஆனா சூப்பரா இருக்கான் ஹர்ஷன் குட்டி. ஏன் உனக்கு வேணுமா உடனே? சரி நீ வச்சுக்கோ. அவந்துச்சுடி. குயின் பிரின்சஸ் அழகா இருக்காங்க பாப்பு குட்டி. அப்பாக்கு gift கொடுத்துடலாமா? Close your eyes. Yes. இந்தாங்க. Open your eyes. Wow. Happy Father's Day, Dad. That is best dad. எப்படி இருக்கு? Nice. அழகா இருக்கு. காமிங்க. எல்லாம் நான் தான் பிரிண்ட் அவுட் பண்ணேன். எங்க வீட்ல black and white printer தான் இருக்கு. அதனால அந்த பிக்சர் மட்டும் பிரிண்ட் அவுட் ஹர்ஷன் குட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி ஒட்டிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் நல்லா இருக்கு. அப்புறம் இது வந்து சஷ்டிகா கிளாஸ் டீச்சர் பண்ண gift. உனக்கு இப்ப இந்த கேக் gift அப்பாவுக்கு கொடுனா நீ கேக் சாப்பிட்டு இருக்க. இல்ல நம்ம கேக் வந்துறோம். அப்பாவுக்கு gift கொடு. சஷ்டிகா டீச்சர் பண்ணி கொடுத்தது. என்னடா இது? What do you have? என்ன மக்கு? மக்கு. நீ என்ன கப் இருக்கு? மக்கு மட்டும். பாருங்க பாருங்க. ஐயோ இவருக்கு தெரியாம. வாவ். உங்க ஸ்கூல்ல இருந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே 2024. அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களோட போட்டோஸ் பிரிண்ட் அவுட் பண்ணி அழகா பண்ணிருக்காங்க. உங்க டீச்சர் நல்லா பண்றாங்க. அந்த மதர்ஸ் டேக்கு சூப்பரா பண்ணாங்க. பாருங்க இது எங்கிட்ட ஹாப்பி ஃபாதர்ஸ் டே இவங்க டீச்சர் பண்ணி கொடுத்தது. இன்னொரு gift இருக்கு. அவங்க கிளாஸ்மேட் பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபாதர்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஸ்வீட்ல சூப்பரா. அந்த பேரண்ட் ரொம்ப பாராட்டணும். குடு அப்பாக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் தரங்க. ஓபன் யுவர் ஐஸ். வாவ். பின்னாடி மட்டும் பாத்துறாதீங்க. இண்டிவிஜுவலா எல்லாத்துக்கும் போட்டோ போட்டா நைஸ். கிட்ஸோட போட்டோ போட்டு ஃபேஸ்புக்ல இருந்து அவங்க ஸ்கூல் பேஜ்ல இருந்து பிள்ளைங்களோட போட்டோ எடுத்து ஹர்ஷன் போட்டோ என்கிட்ட போட்டு என்கிட்ட ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அழகா கிச்சன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிட்ஸ்லாம் அவங்களோட gift கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என் gift கொடுக்க போறேன். நான் என்ன gift வாங்கிட்டு போய் சொல்லுங்க. கெஸ். கெஸ் என்ன கெஸ்? பிராண்டா இல்ல. என்ன என்ன கொடுக்க போறீங்கன்னு கெஸ் பண்றாங்க. சரி இந்த பேக்கேஜ்ல இருக்கு. அப்பனா என்னவா இருக்கும்? கோல்ட் ஸ்மித்ல வந்து பெர்ஃப்யூம், அப்புறம் வந்துட்டு வாட்ச். அத தவிர வேற எதுவுமே அங்க இருக்காதா? டி-ஷர்ட். சரி ஓகே, பாப்பாவே கொடுக்குறேன். நீங்க அது இல்ல. சோ இப்போ இந்த ஷேப்பை பார்த்து சொல்லுங்க. ஓ வாலெட். எஸ். இவரோட வாலெட் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால நான் வாலெட் வாங்கி கொடுக்கலாம். அப்பாட்ட கொடு. அவரு தான் பண்றாரு. டேப் ஆக்குறேன். அப்பற பேஸ் எவ்வளவு இன்ட்ரஸ்டா போகுது. மைக்கேல் கோஸ். அத சொன்னேன்ல.
மைக்கேல் கோஸ் மைக்கேல் எப்படி இருக்கு ஜாக்சன் பண்ணது நல்லா இருக்கு. உள்ள எவ்வளவு ஸ்பேஸ் எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும். இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்க ஒரு ஃபோட்டோ. எல்லாத்தையும் எண்ணெய் கலர் வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கா? அப்ப எல்லாத்தையும் இதுக்குள்ள எண்ணெய் வச்சுக்கோங்க. ஸோ என்னப்பா வடிவேல் ஹாப்பியா? வெரி நைஸ், வெரி ஹாப்பி. ரொம்ப 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 சந்தோஷம், மகிழ்ச்சி என் செல்லங்களுக்கு. ஸோ நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் என்னன்னா ரியல் எஸ்டேட்ஸ். ஆனால் இப்போது இந்த வில்லாஸ்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு போகுது இங்கே பாருங்கள். $25 lakh, 2 bedroom 2 bathrooms இந்த மாதிரி. கிரேஸ் பெயில் ஒவ்வொன்றும் எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுன்றத அந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் டிசைடில் இப்படி ஒட்ட வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா அப்படி பார்த்து வாங்கிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்ஸும் இருக்கு. டர்க்பெரி நாங்கள் எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? நைட்டு வந்திருக்கோம். நாளைக்கு லீவுன்றதுனால சரி ஓகே நைட்டு வரலான்னு வந்திருக்கோம். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தான் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் நைட் நேரனால. இன்னொன்று கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வா தேங்க்யூ. சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். Like and subscribe to our channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் gift வாங்கினது எங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேஷன், அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே, லவ் யூ ஸோ மச், பை.